Hi guys, welcome back to our channel Live with JJ. லாஸ்ட் வீடியோவில் ஆஸ் அ பிரைடாக என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனுக்கு நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆனேன் அப்படின்றதையும், என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். கண்டினியூவாக பாருங்கள், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் எங்களோட வெட்டிங் டேட். எங்களோட வெட்டிங் நாங்கள் வந்து Jan 20th 2025 பிளான் பண்ணியிருந்தோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து வென்யூ. வெட்டிங் வந்து ஆஸ் பர் கிறிஸ்டியன்ஸ் க்ரூமோட சர்ச்சில் தான் நடக்கும். ஸோ ஜான்சனோட சர்ச்சான ஹோப்பே சர்ச்சில் தான் வந்து எங்களுக்கு வந்து வெட்டிங் நடந்திருந்தது. அண்ட் ரிசப்ஷனுக்கு வந்து நாங்கள் வந்து பிஆர் பேலஸில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். டேட் அண்ட் வென்யூ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் இன்விடேஷன் டோட்டலாக நாங்கள் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்விடேஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம்ஸ்லாம் போட்டு பண்ணுவோம்ல, ஸோ அந்த இன்விடேஷன். அண்ட் செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஜான்சனோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்களோட சிப்ளிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். இந்த 2 கார்டுமே நாங்கள் வந்து சவுகார்பேட்டில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தேர்ட் கார்டு வந்து அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் அவரோட கொலீக்ஸ்க்காகவும் வந்து இங்கே வேளச்சேரியில் இருக்க லவ்லி கார்ட்ஸில் தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுதான் வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் வெட்டிங் கார்டு நாங்கள் எங்களோட வெட்டிங்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் திங் மேக்கப் ட்ரையல். லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், என்னோடய மேக்கப்புக்கு வந்து நான் ட்ரையல் பண்ணாததுனால எவ்வளோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு அண்ட் அதனால் எவ்வளோ ஒரு பேக் ஃபயர் எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் வெட்டிங்க்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணதும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் ஃபஸ்ட்டு அவுட்ஃபிட்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி மேக்கப் ட்ரையல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மேக்கப் ட்ரையலுக்கு தான் வந்து போயிருந்தேன். ஸோ லாஸ்ட் டைமே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஃப்ளாஸ்லாம் ஆனதுனால இந்த டைம் மேக்கப் ட்ரையலுக்கு வந்து என்ன பண்ணுறது, யார்கிட்ட மேக்கப் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. மேக்கப்னாலே வந்து ஒரு பயம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்தது. ஸோ அப்போ வந்து என்னோட ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து நான் ஒப்பீனியன் கேட்கும்போது, அவள் வந்து எனக்கு ஒரு 4 to 5 மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தா. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தா. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஒருத்தர்கிட்டயா கால் பண்ணி கேட்கும்போது எனக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஹோப் கொடுத்து பேசவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து பவி அக்கா வந்து எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்து பேசினாங்க. பவிஸ் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி. அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஓகே, ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து நான் ட்ரையலுக்கு கூப்பிட்டுருந்தேன். அண்ட் ட்ரையல்லே வந்து அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு வந்து ட்ரையல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லைக் நான் வந்து என்னோட டஸ்கி டோன்லேருந்து சேஞ்ச் பண்ணி என்னை ஃபேராலாம் காட்ட வேணாம், என்ன வந்து டஸ்கியாகவே காட்டினா போதும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் திங் அவங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னோட டோன் வந்து கொஞ்சம் கூட அந்த ஷேட் எதுவும் மாறாமல் நான் எப்படி இருப்பேனோ என்னை அப்படியே வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்வேன். நீங்கள் வந்து இன் அண்ட் அரவுண்ட் சென்னையில் இருக்கீங்க, ஒரு பிரைடாக வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 100% நான் வந்து இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இவங்களோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் உங்கள் பிக் டே அன்றைக்கி நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்ககிட்ட நீங்கள் வந்து மேக்கப் வந்து புக் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அவங்க கூட கூட்டிகிட்டு வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து ஹேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைமிங் வைஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து 3 o'clock வந்து வெட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 3 o'clockலாம் ஷார்ப்பாக நான் வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் 2:30க்கெல்லாமே வந்து அவங்க என்னை சூப்பராக வந்து ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. அண்ட் மேக்கப் ஸ்டே பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock இருக்கும் அவங்க மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் நைட்டு வந்து நான் வீட்டுக்கு ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அந்த டைம் வரைக்கும் வந்து எனக்கு மேக்கப் வந்து சீரியஸாக வந்து செம்ம ஸ்டே ஆச்சு. லிட்ரலி வந்து 12 hours கிட்ட வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் கூட ரிமூவ் ஆகாமல் சூப்பராக ஸ்டே ஆகியிருந்தது. அண்ட் டைமிங் வைஸுமே வந்து ரொம்ப அவங்க நான் சொன்ன டைமிங்க்கு வந்து ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெட்டிங் முடிச்சுட்டு நான் சர்ச்லேருந்து ரிசப்ஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ரிசப்ஷன் ஹாலுக்கு போயிட்டு என்னோட காஸ்டியூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஜுவல்ஸ்லாமும் ரெடி பண்ணி வச்சுட்டு செட்டப்பாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து சர்ச் வெட்டிங் முடிச்சுட்டு ரிசப்ஷன் ஹாலுக்கு போனதுமே அகெயின் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு மேக்கப் வந்து டச்சப் பண்ணிவிட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ ஒர்க் வைஸுமே சரி, டைமிங் வைஸுமே சரி, பவி அக்கா வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பாக வந்து இவங்களை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட வெட்டிங் முடிஞ்சதுமே வந்து என்னோட இன்ஸ்டா பேஜ்லேயே வந்து நான் இவங்களை பற்றி பேசி போட்டிருப்பேன். லைக் அண்ட் இப்போ இந்த வீடியோலையுமே வந்து நான் சொல்கிறேன், ஒரு பிரைடாக வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இது எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது.
என்னோட பர்சனல் ஒப்பீனியனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்கின் கேர் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் டைமே வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேஸில் வந்து வேக்ஸ் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட் ஆகி அலர்ஜிலாம் வந்துருச்சு அப்படின்றதுனால இந்த டைம் வந்து எனக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அந்த வெட்டிங் டைமில் யூசுவலாகவே வந்து பிரைடாக வந்து நம்ம ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். ஸோ எனக்குமே வந்து அந்த வெட்டிங்க்கு ஒரு 1 வீக் பிஃபோரே வந்து ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோவாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த டைம் வந்து எனக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். எந்த ஒரு பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சலூனில் வந்து ஜஸ்ட் கிளீனப் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். அவங்க லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி எனக்கு கிளீனப் மட்டும் தான் பண்ணி விட்டாங்க. அதுவே வந்து ஃபேஸ் வந்து பயங்கர க்ளோவியாக இருந்தது. ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் வந்து வேக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ என்னோட கசினோட ஒய்ஃப் தான் வந்து எனக்கு வீட்லேயே வந்து வெட்டிங்க்கு ஒரு டே பிஃபோர் வந்து வீட்லேயே வந்து ஃபேஸில் வந்து ஹேர் ரிமூவல் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நான் பார்லர் போய் எந்த ஒரு ஃபேஷியல் ஹேர் ரிமூவலும் பண்ணல. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்லேயே இந்த மாதிரி ஹேர் ரிமூவல் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்லர் போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் இல்லை. நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணினேன். நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி வரும்போது வெட்டிங்க்கு வந்து ஒயிட் ஃப்ராக்கும், ரிசப்ஷனுக்கு வந்து லெஹங்கா. இதுதான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்த அவுட்ஃபிட். அண்ட் இது 2மே வந்து டைடமில் எடுக்கிறதா தான் என்னோட பிளானா இருந்தது. ஸோ ஃபேமிலியாக நாங்கள் வந்து டைடம் போயிருந்தோம். பட் டைடமில் போய் ட்ரையல் பார்க்கும்போது அங்கே இருந்த ஒயிட் ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக வந்து இதுதான் சைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாகவே இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் அப்படின்றதுனால என்னோட ஹைட்டுக்கு வந்து அங்கே எந்த ஒரு ஃப்ராக்குமே வந்து சூட் ஆகவே இல்லை. 2, 3 ட்ரையல் பண்ணியுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவங்கக்கிட்ட வந்து இதை ஆல்டர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது, ஆல்டர் வந்து நாங்கள் வந்து கீழே கட் பண்ணோம் அப்படின்னா டிசைன்ஸ்லாம் போயிடும். ஆல்டர் வந்து அவ்வளோ பாசிபிள் கிடையாது. நீங்கள் வந்து வேறு ஏதாவது பண்ணி தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் வந்து எனக்கு டிசைன் போகி நான் அதை ஆல்டர் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து போத்தீஸ் பொட்டிக்கில் வந்து ட்ரை பண்ணலாம். சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். பட் அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு ஒயிட் ஃப்ராக் வந்து நல்லாவே செட் ஆச்சு. நான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஒயிட் ஃப்ராக்கில் அப்படின்ற மைண்ட் செட்லேயும் இருந்தேன். வெட்டிங் வந்து ஒரு 1 ஆர் 2 ஹவர் தான் வந்து மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட ஆப்ஷனாக இருந்தது. ஏன்னா கண்டிப்பாக அதை நான் ரீயூஸும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த 2 ஹவர்ஸ் நான் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஓவராக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, எக்ஸ்பென்சிவாக வாங்க தேவையில்ல, கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கினா போதும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ போத்தீஸ் பொட்டிக்கில் தேடும் போது எனக்கு 20,000 ரேஞ்சிலே வந்து ஒரு அழகான ஃப்ராக் வந்து கிடச்சிது. அந்த வெட்டிங் ஃப்ராக் தான் வந்து லாஸ்ட்டாக நான் ஃபைனலைஸ் பண்ணது. அண்ட் வந்து லெஹங்கா வந்து வேறு எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் சும்மா அங்கே வந்து இவங்க இந்த ஃப்ராக் வந்து பேக் பண்ணுற டைமில் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ரேண்டமாக சர்ச் பண்ணும்போது இந்த ஒரு லெஹங்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி நல்லா இருந்தது. ஓகே, ட்ரையல் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரையல் பண்ணி பார்க்கும்போது எனக்கும் பிடிச்சிருந்தது, ஜான்சனுக்கும் பிடிச்சிருந்தது. அண்ட் கூட வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அப்புறம் இது லெஹங்காவும் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதுவுமே வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ். 35,000க்கே வந்து எனக்கு வந்து லெஹங்கா வந்து ஃபுல் ஸ்டிச் லெஹங்கா வந்து எனக்கு அங்கே கிடச்சிது. அதுவுமே வந்து சைஸ் மட்டும் லைட்டாக ஆல்டர் பண்ண வேண்டியது. அந்த ஷாப்லேயே வந்து அவங்களே வந்து எனக்கு ஆல்டர் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேக் என்னன்னா வந்து லெஹங்கா சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஹிப்க்கு வந்து ரோப் வச்ச டைப் லெஹங்கா தான் வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லா ஷாப்லேயும். அந்த அந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹிப் கிட்ட வந்து அது ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணும்போது அந்த ரோப்பை எடுத்துகிட்டு பட்டன் டைப் ஆர் கிளிப் டைப் வச்சு ஆல்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது ஸ்டேஜில் பார்க்கும்போது அது வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு இருந்த ரோப்பை வந்து எடுத்துகிட்டு, ஏன்னா ரோப் இருக்கும்போது இப்படி தான் இருந்தது, ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நான் என்னோட பிக் டே அப்போ கிளிப் மாதிரி வச்சு ஆல்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேக் அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ராக் கூட கொடுத்த வெட்டிங் ரீத் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, கிட்ஸ் போடுற மாதிரி தான் இருந்தது. பட் நமக்கு வந்து லாங்காக வேணும் அப்படின்றதுக்காக அதை வந்து வேற ஒரு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். போரூரில் இருக்க ஃப்ளெக்ஸி ஃபேஷன் அப்படின்ற ஒரு பிரைடல் ஷாப்பில் தான் வந்து இந்த ரீத் வந்து நாங்கள் 3,000 ருபீஸ் கொடுத்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் க்ரூமோட அவுட்ஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் க்ரூம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கோட் ஷூட் தான் போடணும். இந்த கோட் ஷூட் வந்து நாங்கள் வந்து ரேமண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் லெஹங்காவுக்கு வந்து கோட் ஷூட் வேண்டாம், ஏன்னா வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங் ரெண்டுத்துக்குமே கோட் ஷூட் போட்டாச்சு. ஸோ வந்து ரிசப்ஷனுக்கு வந்து வேறு ஏதாவது போடலாம், லெஹங்காவுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜோத்பூரி சூட் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியன் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அதுபடி நாங்கள் வந்து மோக்ஷாவில் தான் வந்து இந்த சூட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுவுமே கலர் வைஸ் என்னோட லெஹங்காவுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு டார்க் பர்பிள் ஷேடில் வந்து அமைஞ்சுது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் அப்படி சொல்வேன். நெக்ஸ்ட் கம்மிங் டு ஜுவல்லரி பார்ட்.
என்னோட வெட்டிங்க்கு வந்து ஒயிட் ஃப்ராக்குக்கு நான் என்னோட டைமண்ட் ஜுவல்லரியே வந்து பேர் பண்ணிக்கிட்டேன். பட் வந்து லெஹெங்காக்கு வந்து கொஞ்சம் வந்து லாங் நெக்கா இருக்கு. ஸோ வந்து பெருசா ஏதாவது போட்டா நெக்ல வந்து ஃபில் ஆகுற மாரி எதனா போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது, பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. நம்ம ஒன் டைம் யூஸ்க்கு எதுக்கு வந்து அவ்ளோ எக்ஸ்பென்சிவா பர்ச்சேஸ் பண்ணணும்? கண்டிப்பா நான் அந்த ஜுவல்லரி ரீயூஸ் பண்ண போறதில்ல அப்படின்னும்போது, ஓகே ரென்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இங்க பக்கத்துல வேளச்சேரியிலேயே வந்து ஜாஸ் ஜுவல்லரியில வந்து சூப்பரா வந்து அமைஞ்சது. என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியே வந்து கொஞ்சம் டார்க் பர்ப்பிள்ல வந்து எனக்கு ஒயிட் வித் டார்க் பர்ப்பிள்ல எனக்கு வந்து ஜுவல்லரி வந்து சூட் ஆச்சு. நெக்லஸ், நெத்திச்சுட்டி, கம்பல் 3மே செட்டா வந்து எனக்கு ₹1800 வந்து நான் ரென்ட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு வந்து 3 டேஸ் வந்து ரென்டல் ஆப்ஷன் தராங்க. நம்ம ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் முன்னாடியே போய் புக் பண்ணிட்டு, பேமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டா, நம்மளோட பிக் டேக்கு 1 டே பிஃபோர் போய் நம்ம ரென்ட் பண்ணிட்டு வந்துட்டு, நம்ம பிக் டே அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ 3 டேஸ் வந்து ரொம்ப சஃபிஷியன்ட்டா இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து ஹரிபரியா ரிட்டர்ன் பண்றது இல்லாம, பொறுமையா யூஸ் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ வந்து ரென்டல் ஜுவல்லரி நீங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, வேளச்சேரியில இருக்க ஜாஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லாருக்கு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து மாலை. மாலை வந்து ஒயிட் ஃப்ராக்குக்கு வந்து ஒயிட் ஃப்ளார்ஸ்லயே வந்து மாலை போட்டா நல்லாயிருக்கும். அதில லைட்டா க்ரீனிஷ் இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் என்னோட எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து என்ன டைப் ஆஃப் மாலை போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து Pinterestல தான் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து என்ன டைப் ஆஃப் ஜுவல்லரி போடணும், இல்ல இந்த அவுட்ஃபிட்டுக்கு வந்து இந்த மாலை போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா வந்து Pinterestல ட்ரை பண்ணி பாருங்க. Pinterestல வந்து நெறைய வெரைட்டீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி வந்து நான் Pinterestலேருந்து எடுத்த மாலை தான் இந்த 2 மாலையுமே. இந்த ஒயிட் மாலை அண்ட் ஆல்சோ வந்து லெஹெங்காக்கு வந்து ஒரு ரோஸ் மாலை மாரி போட்டா நல்லாயிருக்கும். அதில லைட்டா வந்து இந்த லாவெண்டர் ஷேட் வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது, எனக்கு Pinterestல வந்து இந்த மாலை பிக்சர்ஸ் கிடைச்சது. இந்த 2 மாலையுமே வந்து எக்ஸாக்ட்டா இதே மாரி யார் பண்ணுவா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடுல இருக்க ஒரு ஷாப்ல தான் வந்து நான் ஆர்டர் குடுத்துருந்தோம். 2 செட் ஆஃப் மாலை அண்ட் வந்து நான் வந்து என்னோட ஒயிட் வெட்டிங் ஃப்ராக்குக்கு வச்சிருந்த கையில வச்சிருந்த பிரைடல் பொக்கே. இது 3மே சேர்த்து எங்களுக்கு வந்து 14,000 கிட்ட ஆச்சு. எக்ஸாக்ட்டா நான் என்ன பிக்சர் குடுத்தனோ, அதே மாதிரி எனக்கு வந்து பண்ணி குடுத்துருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க இந்த பிக்சருக்கும், இந்த ரியாலிட்டிக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்ளோ சூப்பரா அவங்க பண்ணி குடுத்துருக்காங்க. எவ்ளோ எக்ஸாக்ட்டா பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து மாலை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அந்த நெக்ஸ்ட் திங் வந்து கேக். கேக் அப்படின்னு சொல்லி போம்போது, நாங்க வந்து ரிசப்ஷனுக்கு தான் வந்து கேக் கட்டிங் போனோம். ஸோ எங்களோட ரிசப்ஷன் காஸ்டியூம்க்கு ஏத்த மாதிரி கேக் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, லைட் லாவெண்டர் அண்ட் பர்பிள் கலர் காஸ்டியூம்ல இருக்கிறதுனால, அதுக்கு ஏத்த மாரி கேக்ன்னும்போது, இதுவுமே நான் Pinterestல தான் பார்த்தேன். இதுதான் நான் பார்த்த ரெஃபரன்ஸ் பிக்சர். இது வந்து 3 டயர் கேக். இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இதுவே சின்னதா பண்ணிக்கலாம்னு சொல்லி, நான் வந்து 2 டயர்ல பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பள்ளிக்கரணையில இருக்க கேக் கிளப் அப்படின்னு சொல்லிற ஒரு ஷாப்ல தான் வந்து ஆர்டர் குடுத்துருந்தோம். எக்ஸாக்ட்டா நாங்க எப்படி நான் என்ன பிக்சர் அனுப்பிச்சிருந்தேனோ, அதே மாதிரி பியூட்டிஃபுல்லா எனக்கு வந்து கேக் பண்ணி குடுத்துருந்தாங்க. அண்ட் கேக் வந்து சிம்பிளா இருக்கிறனால, கேக் டாப்பர் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எங்களோட நேம் அண்ட் வெட்டிங் டேட் போட்டா மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அண்ட் அதுவுமே அவங்களே சூப்பரா எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த கேக் அண்ட் கேக் டாப்பருக்கு அரவுண்ட் 3000 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அவங்களோட வொர்க். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபி வந்து யார்கிட்ட குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஜான்சனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மூலமா எங்களுக்கு வந்து விசாகா ஸ்டோரீஸ் அப்படின்றவங்களோட கான்டாக்ட் வந்து கிடைச்சது. அதில வந்து சுனில் அப்படின்றவர வந்து நாங்க கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து பண்ணி குடுத்துருந்தாரு. இந்த பேக்கேஜ்ல வந்து என்னலாம் இன்க்ளூடட் அப்படின்னு சொன்னா, 1 ட்ரெடிஷனல் ஃபோட்டோ, 2 ட்ரெடிஷனல் வீடியோ, 1 கேண்டிட் ஃபோட்டோ, 1 கேண்டிட் வீடியோ, ட்ரோன், எல்இடி, 2 ப்ரீ வெட்டிங் ஷூட். இது எல்லாமே வந்து இன்க்ளூடடா இருக்கு. இது கூட சேர்த்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்னன்னா, ஃபோட்டோ பூத். லைக் நம்மளோட ரிசப்ஷன் ஹால்லயே ஒன் ஆஃப் த கார்னர்ல வந்து ஃபோட்டோ பூத் மாரி செட் பண்ணி குடுத்துட்டு, வர ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இன்ஸ்டன்ட்டா வந்து பிரிண்ட்டும் வாங்கிட்டு போலாம். இது வந்து அன்லிமிட்டட் பிரிண்ட்ஸ்ல வந்து அவங்க நமக்கு பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. லைக் டைம் வந்து ஒரு 11:00 வரையும் நாங்க ஸ்டேஜ்ல இருக்க வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஃபோட்டோஸ் கேட்குறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து இவங்க பிரிண்ட் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இது இல்லாம அவங்க நமக்கு காம்ப்ளிமெண்டா என்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, 2 ஆல்பம்ஸ் லைக் வெட்டிங்க்கு ஒரு ஆல்பம், ரிசப்ஷனுக்கு ஒரு ஆல்பம். இது இல்லாம ப்ரீ வெட்டிங் ஷூட் நாங்க எடுத்திருந்தோம். அதுக்கான ஒரு ஆல்பம்னு சொல்லிட்டு மொத்தம் 3 ஆல்பம்ஸ். இது இல்லாம பென் டிரைவ், வீடியோகிராஃபிஸ் அண்ட் வந்து ரீல்ஸ் வந்து எங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துருந்தாங்க. டீசர் மாரி கிரியேட் பண்ணி குடுத்துருந்தாங்க. நம்ம YouTubeல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெட்டிங் வீடியோஸ். அது எல்லாமே அவங்க சைட்லேருந்து அவங்க எடிட் பண்ணி குடுத்துருந்தது தான்.
அண்ட் ஆல்சோ வந்து 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து ரொம்ப பெருசா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குது. அண்ட் 2 வந்து கேலண்டர் இது எல்லாமே வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா குடுத்துருந்தாங்க. ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து இவங்க வந்து பண்ணி குடுத்துருந்தாங்க. ஒர்க் வைஸ்மே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டைமிங் வைஸ்மே சரி, நமக்கு கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டு நம்மளே போதும் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து குடுத்துருந்தாங்க. போதும், வேண்டாம் நம்ம சொல்ல கூட கேட்காம அவ்ளோ ஃபோட்டோஸ் எடுத்து குடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வொர்க் அண்ட் ஆல்பமே வந்து ரொம்ப பிரீமியமா இருந்தது. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் குடுத்துருக்கேன். அண்ட் ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. வெட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற என்ன டவுட்ஸ் அண்ட் queries இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்றேன். Until then, bye from Jessie.